சென்னை குமரன் ஸ்டோர்ஸ் கடைக்கு சீல் வைப்பு. கொரோனா விதிமுறைகளை முறையாக பின்பற்றாததால் டி-நகர் குமரன் சில்க்ஸ் கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். 4 மாடி கட்டிடத்தில் பணிகள் இருந்த சென்னை குமரன் ஸ்டோர்ஸ் பணியாளர்கள் அனைவரையும் வெளியேறச் சொல்லிவிட்டு கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. கொரோனா சூழலில் மக்கள் அதிக அளவில் கூடியதை தடுக்காததால் குமரன் சில்க்ஸ் கடை மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் பார்வையை இழந்த சிறுமி. டெல்லி அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் தனது கொரோனா வைரஸ் நோயாளியான 11 வயதான சிறுமி ஒருவருக்கு மூளை நரம்பு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதனால் அவரது பார்வை மங்கலாகிவிட்டது என்றும் கூறியுள்ளது. குழந்தை நரம்பியல் பிரிவு மருத்துவர்கள் சிறுமியின் உடல்நிலை குறித்து ஒரு அறிக்கையை தயாரித்து வருகிறார்கள். அது விரைவில் வெளியிடப்படும். MRI சோதனை ATS பாதிப்பை காட்டியது. இது ஒரு புதிய பக்க விளைவாகும். இருப்பினும் வைரஸ் மூளை மற்றும் நுரையீரலை பெரும்பாலும் பாதிக்கிறது என்பதை இப்போது நாம் அறிவோம் என்று எய்ம்ஸ் டெல்லி குழந்தை நரம்பியல் பிரிவின் தலைவர் டாக்டர் ஷெபாலி கோலாட்டி கூறினார். பாடல்கள் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்திய போலீசார். சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் அவசியத்தை மேளதாளங்கள் முழங்க பாடல்கள் பாடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வாணியம்பாடி போலீசார். பொதுமக்கள் மத்தியில் தலைக்கவசத்தின் அவசியத்தை பாடல்கள் மூலம் மேளதாளங்கள் முழங்க விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் வாணியம்பாடி முக்கிய சாலைகள் வழியாக தலைக்கவசத்தை அணிந்து காவலர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். இதில் வாணியம்பாடி நகர காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி, வாணியம்பாடி கிராமிய காவல் ஆய்வாளர் மங்கையர்கரசி, வாணியம்பாடி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெயரை கேட்டாலே கண்ணீர். தமிழ்நாட்டிற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் வெங்காயம் விற்பனைக்கு வருகிறது. தற்போது வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய வெங்காயத்தின் வரத்து குறைந்துள்ளது. இதனால் கடந்த ஒரு வாரத்தில் வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கர்நாடகம், ஆந்திரா, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை காரணமாக வெங்காயம் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரத்து மிகவும் குறைந்துவிட்டது. இதனால் கடந்த சில நாட்களாக பெரிய வெங்காயத்தின் விலை படிப்படியாக அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி சில்லறை விற்பனையில் 1 கிலோ பெரிய வெங்காயம் ரூபாய் 70 முதல் 80 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது மட்டுமின்றி தக்காளியின் விலையும் அதிகரித்துள்ளது. ஜனவரி மாதத்திற்கு பின்னரே வெங்காயத்தின் விலை குறைய வாய்ப்புள்ளது என்று மொத்த விற்பனையாளர் ஒருவர் கூறினார். வேதா இல்லத்தின் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள தீபாவுக்கு நோட்டீஸ். தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அவர் வாழ்ந்த போயஸ் தோட்ட வேதா இல்லம் நினைவில்லமாக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. வேதா இல்ல நிலத்தை கையகப்படுத்துவதற்காக அவசர சட்டம் ஒன்றையும் தமிழக அரசு பிறப்பித்தது. ஜெயலலிதாவின் வேதா இல்லத்தை தமிழக அரசு விலைக்கு வாங்க ஏதுவாக சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் தமிழக அரசு 68 கோடி ரூபாய் டெபாசிட் செய்துள்ளது. 24,322 சதுரடி பரப்பு கொண்ட வேதா இல்லத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை தமிழக அரசு செலுத்தியுள்ளது. ஜெயலலிதா செலுத்தாமல் இருக்கும் வருமான வரி பாக்கி 36 கோடியே 9 லட்சம் ரூபாயும் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த மனுக்கள் மீதான விசாரணை சென்னை 5வது கூடுதல் சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுக்களை விசாரித்த நீதிபதி அரசின் இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தீபக் மற்றும் வருமான வரித்துறைக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வருகிற நவம்பர் 5ஆம் தேதிக்குள் உரிய பதில் தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. 5000 ரூபாய்க்கு மேல் ATMல் பணம் எடுத்தால் கட்டணம். ATMல் 5000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் குறைந்தபட்ச கட்டணம் வசூலிக்க இந்திய ரிசர்வ் வங்கி குழு பரிந்துரைத்துள்ளது. தற்போது இருக்கும் நடைமுறையின்படி ஒரு வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் வேறு வங்கியின் ATMல் பணம் எடுத்தால் 24 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். இந்த கட்டணம் வங்கிகளை பொறுத்து மாறுபடும். அதேபோல இத்தனை முறை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம், அதன் பிறகு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என வங்கிகள் அறிவுறுத்தி இருக்கின்றன. தற்போது 5000க்கு மேல் பணம் எடுத்தாலே கட்டணம் வசூலிக்கும் முறை அமலுக்கு வர உள்ளது. இந்த முறையின்படி வாடிக்கையாளர்கள் 5 முறை இலவசமாக ATMல் இருந்து பணம் எடுத்துக்கொள்ளலாம். 6வது முறையாக பணம் எடுக்கும்போது கட்டணம் வசூலிக்கப்படுமாம். இது தொடர்பான பரிந்துரையை இந்திய ரிசர்வ் வங்கி குழு பரிந்துரைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அருமருந்தான பெருங்காயம். இந்திய உணவு வகைகளில் பங்கு வகிக்கும் பெருங்காயத்தை நாட்டில் பயிரிடும் முயற்சியில் CSIR IHPT தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. இதன் அடிப்படையில் ஈரானில் இருந்து 6 வகையான பெருங்காய விதைகள் இம்மாதம் புதுடில்லி வந்தடைந்தது. கடந்த 30 ஆண்டுகளில் பெருங்காய விதைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்துவது இதுவே முதல் முறையாகும். குளிர்ந்த மற்றும் வறண்ட நிலங்கள் இந்த வகையான விதைகளுக்கு உகந்ததாக இருப்பதால் இந்தியாவில் இமாலய பகுதி பெருங்காயத்தை பயிரிட ஏதுவாக இருக்கும்.
மேலும் இமாச்சல பிரதேச மாநில வேளாண் துறையுடன் இணைந்து CSIR IHPT விஞ்ஞானிகள் லாகூர் சமவெளியில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் விவசாயிகளுக்கு பெருங்காயத்தை பயிரிடுவது பற்றி பயிற்சி முகாம்களையும் ஏற்பாடு செய்தது. இறக்குமதி பொருளாக இருந்த பெருங்காயம் இனிமேல் இந்தியாவிலும் மணம் வீசும். உலக சுகாதார அமைப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை. கொரோனா பாதிப்பு குறைந்து வந்தாலும் பண்டிகை காலத்தில் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவில் நாளொன்றுக்கு 70,000 வரை பாதிப்பு இருந்து வந்தது. ஆனால் தற்போது 50,000க்கும் குறைவாகவே உள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் பாதிப்பு குறைவதால் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கொரோனா தாக்கம் குறைவாக இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் கொரோனா குறைகிறது என அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் பண்டிகை காலங்களில் பாதிப்பு பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் அதிகாரி கடந்த சில நாட்களாக பாதிப்பு குறைந்து வருவதை பார்த்து மனநிறைவு அடையக்கூடாது. சரியான நேரத்தில் கொரோனாவை கண்டுபிடித்து பரிசோதனை செய்து உரிய சிகிச்சை அளித்தாலும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை உடனே தனிமைப்படுத்தியதன் விளைவாகவும் தற்போது பாதிப்பு குறைவாக இருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த முயற்சிகள் தொடர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.